திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளி நுழைவு வாயிலில் கூத்துமேடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பள்ளி முக்கியமா கூத்துமேடை முக்கியமா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வந்தவாசி அடுத்த தேசூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் விடியாதிமுக ஆட்சியில் பள்ளியின் நுழைவு வாயிலில் கூத்துமேடை கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி மாணவிகள் நுழைவு வாயிலில் வழியாக செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருவதாகவும், கூத்துமேடை கட்டப்பட்டால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிடும் என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை எனவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே கூத்துமேடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கூத்துமேடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூத்து மேடை கட்டணத்தினால என் பசங்க உள்ள சைக்கிள் எடுத்துன்னு போகும்போது நாங்க சைக்கிள் 4500 3000 வாங்கி கொடுத்து சார் எங்களுக்கு பிரயோஜனம்லாம் போகுது, எங்களுக்கு வேணான்னு சொல்லுது. எதுக்கு எங்க பசங்க நைட்ல அழுது படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாத பழங்க சார். யாரோ சம்பாதிச்சுட்டு போறதுக்கு அந்த முதலமைச்சர் நல்லா தெரிவிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கூத்து மேடை முக்கியமா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு முக்கியமா? எங்களுக்கு இங்க கூத்து மேடை தேவையில்லை, கட்டும் போது கூத்து மேடைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் போலீஸ் அதிகாரி போய் பார்க்கும்போது இது நாடக மேடை, நாங்க ஸ்கூலுக்காக தான் நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. எங்களுக்கு கலையரங்கம் கட்டுறதா இருந்தா ஸ்கூல் உள்ள கட்டுங்க, ஸ்கூல்ல விட்டுட்டு கேட் எதிர ஏன் கட்டணும்? எங்களுக்கு தேவையில்லை. ஒண்ணு இதை எடுங்க, இல்ல எங்க பசங்க டிசியை நீங்க கொடுத்துருங்க. இந்த இடத்துல நாடக மேடை கட்டுறாங்க. இது தவிர்க்கணும் சார். இது இந்த ஊர் தலைவரே இதை பண்றாங்க. இது யாரும் இந்த இதுல கேட்க மாட்டேன்றாங்க. நாங்களாம் வெளியூர்ல இருந்து வரோம். இப்போ எங்களுக்கே கூட நாங்க இந்த ஊர்ல வரோனாக்கா ஏதோ ஒண்ணு பண்ணலாம். குழந்தைங்கள கூட நாங்க எங்க கூடவே வர முடியுமா? எந்த நேரமும் கூடவே இருக்க முடியுமா? அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்.